வணக்கங்கண்ணா, எப்படிங்கண்ணா இருக்கிறீங்க? நேற்று திருச்சியில பேசும்போது ஏதோ மைக் செத்துருச்சான், பேசும்போது ஆழ்ந்த இறங்கலுங்கண்ணா. அப்புறம் வழக்கம் போல எதை வச்சு பப்ளிசிட்டி வாங்குறதுன்னு தெரியாம பிஜேபி எழுத்து பேசுனீங்களாமா, ஏதோ பாசிச பாஜக பாய்சன் திமுகன்னு பஞ்சஜலாக்கெல்லாம் பேசுனீங்களாமா. நான் சூப்பரா இருந்துச்சுங்கன்னா, வேற லெவலுங்கண்ணா. ஆனா அந்த பாசிச பாஜகன்னு அப்பப்ப சொல்றீங்களே, பாசிசம்னா என்னன்னு அர்த்தம் தெரியுமாங்கண்ணா உங்களுக்கு? தெரியலன்னா இப்ப சொல்றேன், நல்லா காது கொடுத்து தெளிவா கேட்டுக்கங்கண்ணா. நீங்க மட்டும் இல்லைங்கன்னா அனில் குஞ்சன்ஸும் சேர்த்து கேட்டுக்கங்கண்ணா. பாசிசம் அப்படிங்கறது வந்து சர்வாதிகார ஆட்சின்னு சொல்லுவாங்க. பாசிச ஆட்சி அப்படிங்கறது சர்வாதிகார ஆட்சின்னு சொல்லுவாங்க. இந்த பாரத நாட்டுல சர்வாதிகார ஆட்சி மோடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த டிவிகே அப்புறம் இன்னும் சில கட்சிகள், அதாவது திமுக உட்பட பல கட்சிகள் வந்து பிஜேபி மேல வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்குது. அப்படி ஒருவேளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாசிச ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா இந்த திமுக, காங்கிரஸ், அப்புறம் இந்த அனில் குஞ்சன்ஸ், அதாவது டிவிகேங்கண்ணா, நீங்கெல்லாம் வந்து இந்த அளவிற்கான விமர்சனங்களை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைச்சிருக்காது. நீங்க பேசின இந்த பேச்சுக்கெல்லாம் இந்நேரம் கம்பி எண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அப்படி செஞ்சாங்களா? செய்யல. இன்னைக்கு வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா மீடியாவுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கூட பல பத்திரிகையாளர்கள் வந்து செயல்பட்டு தான் இருக்கிறாங்க. மத்திய அரசுடைய குற்றங்களோ எதுவா இருந்தாலுமே அதை வெளியில கொண்டு வரதுக்கான ஒரு மீடியாக்கள் இன்னும் இருக்கதான் செய்யுது. குற்றம் செஞ்சாலும் செய்யலனாலும் அதை வந்து பிஜேபி இப்படி பண்ணாங்க, பிஜேபி அது பண்ணாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க, அதுக்கு அகேன்ஸ்டான மீடியாஸ் இருக்கதான் செய்யுது. பாசிச ஆட்சியில அப்படிலாம் இருக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாதுங்கண்ணா. அதே மாதிரி ஓட்டுரிமை, ஓட்டு போடுறதுக்கு எந்த ஒரு பிஜேபி காரணம் போயிட்டு நீ வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடணும், நான் வெட்டிடுவேன், குத்திடுவேன் சொல்லி மிரட்டுற எந்த ஒரு பழக்கமும் பாரதிய ஜனதா கட்சி கிடையாதுண்ணா. அதே பாசிச ஆட்சி எங்க நடக்குது நான் சொல்லவா? வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மம்தா பானர்ஜிக்கு ஓட்டு போடலன்னா குண்டாஸ் வச்சு அடிக்கிறது, அவங்களை வந்து கொலை மிரட்டல் பண்றது, இதெல்லாம் அங்கதான் நடக்குதுங்கண்ணா. அதனால பிஜேபி வந்து பாசிச ஆட்சி பண்றாங்கன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். தெரியும்னா நீங்க உடனே எடுத்துட்டு வருவீங்க, தமிழ்நாடு கிடைக்க வேண்டிய நிதி எல்லாத்தையும் கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க அப்படி அப்படின்னு. அதுக்கும் பாசிசத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்கன்னா. வழக்கம் போல எழுதி கொடுத்ததை வாசிச்சுட்டு சரி அதை விட்டுருங்க, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். பேசி பேசி எங்களுக்கே போர் அடிச்சிருச்சு. அப்புறம்னா பாசிசத்துக்கு இன்னொரு உதாரணமும் சொல்றேன், அதையும் நல்லா கேட்டுக்கோங்கன்னா. இந்த காங்கிரஸ், இந்த திமுக எல்லாம் பண்றாங்க தெரியுமா? ஒரு கட்சி வந்து நடக்கிறதே வந்து எனக்கு அப்புறம் என்னோட பையன், என் பையனுக்கு அப்புறம் என் பேரன், என் பேரனுக்கு அப்புறம் என் கொள்ளு பேரன், இப்படி போகுது இல்லைங்கன்னா இது கூட ஒரு விதத்துல பாசிசம் தாங்கன்னா. அதாவது பொதுவான விஷயங்களுக்கு, பொது செயல்பாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய எல்லாமே வந்து பாசிசத்துக்குள்ள வருங்கண்ணா. அதாவது ஒரு கட்சி வந்து எங்களை தாண்டி வேற யாரு மூலமாவும் நடக்கக்கூடாது, அது நடந்துச்சுன்னா எங்க குடும்பம் மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கூட ஒரு விதமான பாசிச ஆட்டிடியூட் தாங்கன்னா. நீங்க இதே பாசிச கேள்விய காங்கிரஸையும் திமுகவையும் பார்த்து கேட்கலாங்கன்னா. அப்படி இல்லன்னா உங்க காலத்துக்கு அப்புறம் நீங்க எப்படி உங்க பையனை தான் கொண்டு வந்து கட்சி நிறுத்த போறீங்க, நீங்க கூட உங்களையும் கூட பிளேம் பண்ணிக்கலாங்கன்னா. அதனால நீங்க தயவு செஞ்சு பாஜக பாசிச ஆட்சி பண்றாங்க, பாஜக வந்து பாசிச கட்சி, இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி பிஜேபி எந்த இடத்துலயாவது ஒரே பதவிக்கு எனக்கு அப்புறம் என் பையன், என் பையனுக்கு அப்புறம் என் பேரன் அப்படி சொல்லி வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அதே மாதிரி பாசிசம்னா என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டும் நீங்க பேசுங்கண்ணா. இதெல்லாம் விட முக்கியமா உங்களோட கட்சி தொண்டர்களுக்கு ஒரு பொதுக்கூட்டம், ஒரு மீட்டிங்னு வரும்போது எப்படி நடந்துக்கணும்ங்கறத சொல்லி கொடுங்கண்ணா. ஒரு முக்கிய பத்திரிகையாளரை வந்து கழுத்துல வந்து டிவிகேயோட துண்டை போட்டு டான்ஸ் ஆடுறது, அவங்கள வந்து அவங்களுடைய வேலையை செய்ய விடாம தடுக்கிறது, இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் உடைச்சு போடுறது, அவதூறு பரப்புறது, அவதூறா பேசுறது, இதெல்லாம் தான் உங்க கட்சியோட அடிப்படை கொள்கையா நீங்க வந்து இப்போ வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா. நீங்க மட்டும் இல்லைங்கன்னா உங்க கட்சி தொண்டர்களும் அப்படிதாங்கன்னா இருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு என்ன செய்ய போறோங்கிறத இப்போ வரைக்கும் நீங்க சொல்றதே கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் பாசிச பாஜக, பாய்சன் திமுக, இப்படி பஞ்சு டயலாக் தவிர உங்க வாழ்ந்து எதுவும் வர மாட்டேங்குதுன்னா அதே மாதிரிதாங்கன்னா உங்களுடைய தொண்டர்களும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பாவங்க, நான் ஸ்கூல் பிள்ளைங்க வச்சு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, பாத்துங்கண்ணா. நன்றிங்கண்ணா.